சென்னைனாலே தல தோனி, சிஎஸ்கே, பிரியாணி, சூப்பர் ஸ்டார், தளபதி விஜய் இதெல்லாம் தான் நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா சென்னைக்குன்னே ஒரு தனி நிக்நேமே இருக்கு, விச் இஸ் டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் இந்த நிக்நேம் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சென்னை வந்து ஒரு பெரிய சவுத் இந்தியாவுடைய ஆட்டோமொபைல் ஹப். இன்ஃபேக்ட் ஏசியாலே மோஸ்ட் ப்ராமினென்ட்டான ஆட்டோமொபைல் கேபிட்டலா இருக்குன்னு கூட நம்ம சொல்றாங்க. அண்ட் இது எல்லாத்துக்குமே காரணமா இருந்தது யாருன்னா, ஒரு ட்ரூ விஷனரி லீடர் ஜெயலலிதா அம்மா, தி லேட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ 1995 அவங்களுடைய ஆட்சி போது அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃபாரின் ஆட்டோமொபைல் கம்பெனியை சென்னையில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டை செட்டப் பண்ண கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது எந்த கம்பெனி அப்படின்னா ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி. ஸோ ஃபோர்ட் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை மறைமலை நகர் சென்னைக்கு வெளியே செட்டப் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த செட்டப்னால ஒரு பெரிய ஆட்டோமொபைல் ரெவல்யூஷனே உருவாயிருக்கு சென்னையில். அண்ட் நிறைய ஆட்டோமொபைல் ஜெயின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹண்டே, பிஎம்டபிள்யூ, ரெனால்ட், நிசான், இவங்க எல்லாருமே வந்து சென்னையில் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டை செட்டப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சென்னையை சூஸ் பண்ணதுக்கான ஒரே ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, சென்னையுடைய போர்ட் தான். ஸோ சென்னை ஏன் ஆட்டோமொபைல் ஹப் ஆச்சு, எப்படி ஆச்சு, அண்ட் இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பற்றி இன் டீட்டெயிலில் உங்களுக்கு தெரியணும்னா, பேஜோட பயோவில் நான் வந்து இந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்து சென்னையோட அருமை பெருமைகளில் இன்னொரு உங்களுக்கு தெரியாத விஷயம் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த இன்ஃபர்மேஷனோட கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.